இந்தியா கடந்த ஆண்டு ஈரானுடன் 10 ஆண்டுகள் துறைமுகத்தை இயக்க ஒப்பந்தம் செய்தது. $120 மில்லியன் முதலீடு மற்றும் $250 மில்லியன் கடன் உறுதி செய்யப்பட்டது. ட்ரம்ப் தற்போது சபாகர் துறைமுகத்திற்கான ஒப்பந்தத்தை ரத்து செய்தார். இதனால் இந்த திட்டத்தில் பங்கு பெறும் இந்திய நிறுவனங்கள் ஈரான் மீது விதிக்கப்பட்ட தடைகளை எதிர்கொள்வார்கள். இந்தியா ஈரான் இடையே சபாகர் துறைமுகம் குறித்த மிகப்பெரிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் மத்திய ஆசியா, ஆப்கானிஸ்தான், ரஷ்யா போன்ற நாடுகளுடன் இந்தியா நேரடி தொடர்பு பெற முடிந்தது. 2016இல் இந்தியா சுமார் $8 பில்லியன் முதலீடு செய்தது. துறைமுகம், இயந்திரங்கள், ட்ரில்லிங் மெஷினரி, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் போன்றவற்றில் இந்தியா பங்களிப்பு செய்தது. அமெரிக்கா அப்போது இந்தியாவுக்கு சிறப்பு விலக்கு அளித்தது. இதன் மூலம் ஆப்கானிஸ்தான் அபிவிருத்திக்கும் ஐரோப்பா, ரஷ்யா வர்த்தக இணைப்புக்கும் வழிவகுத்தது. தற்போது இந்தியா இன்டர்நேஷனல் நார்த் சவுத் டிரான்ஸ்போர்ட் காரிடார் வழியாக ரஷ்யாவிலிருந்து மலிவு விலையில் கச்சா எண்ணெய் வாங்குகிறது. ஆனால் ட்ரம்ப் விரும்புவது இந்தியா ரஷ்யாவிலிருந்து அல்ல, அமெரிக்காவிலிருந்து எண்ணெய் வாங்க வேண்டும் என்பதுதான்.